குட்டிக்கதைகள். நண்டு கொக்கை கொன்ற கதை. ஒரு குளக்கரை. கரையோரத்தில் கொக்கு ஒன்று விசனமுடன் ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. துள்ளிக் கொண்டிருந்த மீன்களில் ஒன்றுக்கு சந்தேகம் வந்தது. நம்மை சும்மாவிடாதே, ஆனால் செயலற்று நின்றுள்ளதே என்னவாக இருக்கும் என்று. நமக்கேன் என்று இராமல் அதன் முன் வந்தது. என்ன கொக்காரே, உன் ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர் என்றது. நான் மீனை கொத்தித் தின்பவன்தான், ஆனாலும் இன்று எனக்கு மனசு சரியில்லை என்றது கொக்கு. மனசு சரியில்லையா? ஏன் என்றது மீன். அதையேன் கேட்கிறாய் என்று பிகுபண்ணியது கொக்கு. பரவாயில்லை, சொல்லுங்களேன், சொன்னால் உனக்கு திக்கென்றாகும். மீனுக்கு பரபரத்தது. சொன்னால்தான் தெரியும், வற்புறுத்தி கேட்பதாலே சொல்றேன். இன்னும் சிறிது காலத்தில் இந்த குளத்தில் உள்ள நீர் எல்லாம் வற்றிவிடும். நீங்கள் எல்லாம் சாக போகிறீர்கள் என்று சொன்னது கொக்கு. ஐயையோ, உடனே அம்மீன் உள்ளே சென்றுவிட்டது. சில நிமிடங்கள் ஆகி இருக்கும். பல மீன்கள் அதன் முன் துள்ளின. அது மட்டுமா, ஒட்டுமொத்தமாக நீயே எங்களையெல்லாம் அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றேன் என்று. கொக்கின் திட்டம் புரியாமல் அவைகள் கெஞ்சின. நான் என்ன செய்வேன், என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்தது. சிறிது நேரம் கழித்து, நான் வேண்டுமானால் உங்களை இக்குளத்திலிருந்து வேறொரு குளத்துக்கு கொண்டு போகலாம். அதனால் எனக்கும் ஒரு நற்பெயரும் வரும், நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்றது கொக்கு மிகவும் இரக்கம் கசிய. மீன்கள் எல்லாம் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதன் பேச்சை நம்பின. சற்றும் அபாயத்தை அறியாமல் அப்படியே செய்யுங்கள் என்றன ஒருமித்த குரலில். கொக்குக்கு கசக்குமா காரியம்? நடைக்கு ஒவ்வொன்றாக குளத்திலிருக்கின்ற மீன்களையெல்லாம் கவ்விக் கொண்டு போய் சில மீன்களை தின்று மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வைத்தது. குளத்திலிருந்த நண்டு ஒன்று இதை கவனித்தது. அதற்கும் வேறு குளத்திற்கு செல்ல உள்ளுக்குள் ஆசை சுரந்தது. கொக்கே, என்னையும் அவ்விடத்திற்கு கொண்டு போங்கள் என்று கெஞ்சியது. நண்டையும் கவ்விக் கொண்டு பறந்தது. பறக்கும் போது வழியில் மீன்களின் முள்ளுடல்கள் ஆங்காங்கே சிதறி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தது நண்டு. அதற்கு பக்கென்றது. அத்துடன் வேறு நீர்நிலைக்கு கொண்டு செல்வதாகக் கூறி மீன்களை தின்றுவிடும் கொக்கின் வஞ்சகம் நண்டுக்குச் சட்டென்று புரிந்துவிட்டது. தன் நிலையும் அப்படித்தானா? உயிராசையால் நண்டுக்கு ஒரு யோசனை தோன்றியது. கொக்காரே, நீங்கள் என்மேல் இறக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். அங்கே என் உறவினர்கள் பலர் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் அவைகளையும் காண்பிப்பேன் என்றது நண்டு. அப்படியா? இன்னும் இருக்கிறதா நண்டுகள்? எனக்கு உறவினர்கள் அதிகம், பல இருக்கின்றன. ஆஹா, அதிர்ஷ்டம் என்றால் இப்படித்தான் வரவேண்டும். நம் பாடு யோகம்தான் என்று மகிழ்ந்த கொக்கு மீண்டும் நண்டை கவ்விக்கொண்டு பழைய குளத்தை நோக்கி பறந்தது. குளத்துக்கு நேராக வரும்போது அதுவரை மண்டு போலிருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கின் கழுத்தை இரண்டு துண்டாக்கிவிட்டு குளத்து நீரில் வீழ்ந்து உயிர் பிழைத்து கொண்டது. கொக்கின் திட்டம் புரியாத மக்கு மீன்கள் செத்தன. புத்திசாலி நண்டு கொக்கை கொன்று தானும் அந்த குளத்தில் உள்ள மற்ற உயிர்களை பிழைக்க வைத்தது.